ஸோ நீங்க அதே ரெஜிஸ்ட்ரேஷன் லாகின்ல இங்க பாத்தீங்கன்னா மறுபடியும் ஆல்ரெடி லாகின் பண்ணி இது பண்றேன். ஸோ அதே ரெஜிஸ்ட்ரேஷன் லாகின்ல நீங்க யூசர் நேம் டைப் பண்ணிட்டு once username password and captcha வந்து என்ட்ரி பண்ணி நீங்க சைன் இன் பண்ணீங்கன்னா இங்கே பாத்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் மாடியூல் ஓபன் ஆகும். அதே பக்கத்துலயே பாத்தீங்கன்னா இங்க இன்வெஸ்டிகேஷன் மாடியூல் இருக்கு. இந்த இன்வெஸ்டிகேஷன் மாடியூல் நீங்க கிளிக் பண்ணேன்னா இங்க ஆன்லைன் ரெக்வசிஷன் ரைசிங், சாம்பிள் கலெக்ஷன், பேஷண்ட் ஆக்ஷன் 3 ஆப்ஷன் இருக்கு. சோ அவங்க வந்து இங்க ஆன்லைன் ரெக்வசிஷன் ரைசிங் வந்து அவங்க ஓபன் பண்ணணும். சோ இப்போ அவங்க இங்க என்னன்னா இங்க அந்த பேஷண்ட் ஓபி கார்டு கொண்டு வராங்க. சோ அந்த ஓபி கார்டுல இருக்கிற பின் நம்பர் வந்து நீங்க லாஸ்ட் எடிட் பின் நம்பர் நீங்க என்ட்ரி பண்ணணும். நீங்க ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் எடிட் நம்பர் ஃபில் இருக்கும், லாஸ்ட் எடிட் மட்டும் நீங்க என்ட்ரி பண்ண மாதிரி இருக்கும். பின் நம்பர் என்டர் பண்ணிட்டு நீங்க கோ பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஆல்ரெடி நம்ம என்னன்னா இங்க கேம்புக்கு நம்ம செப்பரேட்டா கேம்ப்னு சொல்லி ஒரு புக் மார்க் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். சோ நீங்க இங்க கிளிக் பண்ணாலே போதும். சோ நீங்க கிளிக் பண்ணாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கேம்ப் நம்ம என்ன டெஸ்ட் சர்ச் பண்ணோமோ அந்த ஆட்டோமேட்டிக்கா டெஸ்ட் செலக்ட் ஆகும். பாத்தீங்கன்னா இசிஜி, கம்ப்ளீட் பெட் கவுண்ட், ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட். ரீனல் ஃபங்க்ஷன்னா யூரியா அண்ட் கிராட்டினின், நம்ம ரேண்டம் பிளட் சுகர், இது 4 டெஸ்ட்டுமே ஆட்டோமேட்டிக்கா செலக்ட் ஆயிடும். நீங்க செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க சேவ் பட்டன் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ சேவ் கிளிக் பண்ணிட்டா உங்களுக்கு டெஸ்ட் வந்து அந்த இந்த பேஷண்ட்டுக்கு டெஸ்ட் எல்லாமே ரைஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த டெஸ்ட்ல ரைஸ் ஆன டெஸ்ட் வந்து நீங்க பார்கோட் ஜென்ரேட் பண்ணணும். ஸோ அந்த பார்கோட் எப்படி ஜென்ரேட் பண்ணீங்கன்னா மறுபடியும் இந்த இன்வெஸ்டிகேஷன் மாடியூல்ல சாம்பிள் கலெக்ஷன் இருக்கு. ஸோ இந்த சாம்பிள் கலெக்ஷனுக்கு நீங்க கிளிக் பண்ணணும். ஸோ வந்து சாம்பிள் கலெக்ஷன் கிளிக் பண்ணா கலெக்ஷன் கேம்ப்னு இருக்கும். இங்க அந்த பேஷண்ட் அதே சேம் டைம் பேஷண்டோட பின் நம்பர் நீங்க என்ட்ரி பண்ணணும். நீங்க என்ன பண்ணணும், இங்க ஆல்ரெடி பின் நம்பர் இருக்கு, இது மட்டும் காப்பி பண்ணி டைரக்ட் இங்க பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ நீங்க சர்ச் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ நீங்க என்னென்ன டெஸ்ட் ரைஸ் பண்ணிருக்கோ அது ஆட்டோமேட்டிக்கா இங்க ஷோ ஆகும். இங்க பாத்தீங்கன்னா இங்க இசிஜி வந்து ஷோ ஆகாது. எதுக்குன்னா அதுக்கு நம்ம சாம்பிள் கலெக்ட் பண்ண போறது கிடையாது. சோ அது வந்து இன்னொரு பேஷண்ட் அக்செப்டன்ஸ் ஒரு ப்ரோசஸ் இருக்கு, அதுல நீங்க வந்து அக்செப்ட் பண்ணணும். இப்போதைக்கு இங்க வந்து அந்த கம்ப்ளீட் பெட் கவுண்ட், ரேண்டம் டெஸ்ட், ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட், இது மூணுத்தையும் உங்களுக்கு ஷோ ஆகும். இங்க என்ன போல மேல இருக்க செக் பாக்ஸ் மட்டும் நீங்க கிளிக் பண்ணிடுங்க. ஸோ கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே செலக்ட் ஆகிடும். ஸோ சப்போஸ் இன்கேஸ் நீங்க 2 வாட்டி ரைஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 2 வாட்டி ஷோ ஆகும். அந்த டைம் நீங்க என்ன பண்ணுங்க, இங்க மேல இருக்க செக் பாக்ஸ் கிளிக் பண்ணிட்டு அந்த டூப்ளிகேட் ரைஸ் அண்ட் டெஸ்ட் மட்டும் நீங்க அன்செக் பண்ணிடுங்க. இல்லைன்னா 2 வாட்டி பார்கோட் ஜென்ரேட் ஆகும். ஸோ ஒன்ஸ் இதை கிளிக் பண்ணிட்டு இப்போ சேவ் பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த 3 டெஸ்ட்டுமே 2 பார்கோட் ஜென்ரேட் ஆகும். இந்த பார்கோட்ல பாத்தீங்கன்னா இப்போ அந்த கம்ப்ளீட் பெட் கவுண்ட்டுக்கு இங்க ஹெமட்டாலஜி இருக்குல்ல, அதுக்கு தனியா ஒரு பார்கோட் ஜென்ரேட் ஆகும். அப்புறமா அந்த ரேண்டம் பிளட் சுகர் அப்புறம் ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட் ஒரு தனி பார்கோட் ஜென்ரேட் ஆகும். ஸோ இங்க பயோகெமிஸ்ட்ரி இருக்கிறது வந்து அந்த ரேண்டம் பிளட் சுகர் அண்ட் ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டுக்கு. ஸோ அதுக்கு நம்ம தனி டியூப், ரெட் கலர் டியூப் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த டியூப்ல நீங்க இந்த பார்கோட் ஓட்டணும். கம்ப்ளீட் பெட் கவுண்ட் நீங்க பர்பிள் டியூப் யூஸ் பண்ணுவீங்க, அதுக்கு வந்து இந்த பார்கோட் நீங்க ஸ்பேஸ் பண்ணணும். எதுக்காக சம்டைம்ஸ் பை மிஸ்டேக் அவங்க இந்த டியூப் வந்து அந்த ரீனல் ரேண்டம் பிளட் சுகர் டியூப்ல வந்து ஒட்டிடுவாங்க. சோ அந்த மாதிரி மிஸ்டேக் ஆகக்கூடாதுனால உங்களுக்கு முன்னாடியே உங்களுக்கு ரிமைண்ட் பண்றேன். இது வந்து ஹெமட்டாலஜி இருக்கிற கம்ப்ளீட் பெட் கவுண்ட், பயோகெமிஸ்ட்ரி வந்து அந்த ரேண்டம் பிளட் சுகர் அப்புறம் ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்டிங். சோ இங்க பாத்தீங்கன்னா கீழே உங்களுக்கு ஷோ ஆகுது பாருங்க. சோ இங்க இந்த சாம்பிள் நம்பருக்கு வந்து ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட் அண்ட் ரேண்டம் பிளட் சுகர் இருக்கு. அப்புறம் இந்த சாம்பிள் நம்பருக்கு வந்து இது ஹெமட்டாலஜி கம்ப்ளீட் பெட் கவுண்ட் உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும். இந்த சாம்பிள் நம்பர் வச்சுதான் அவங்க லேப் டெக்னீஷியன்ஸ் மிஷின்ல இதை என்ட்ரி பண்ணி அவங்க ப்ரோசஸ் பண்ணுவாங்க. ஸோ இது சாம்பிள் கட் பண்ணதுக்கு அப்புறமா இங்க பேஷண்ட் அக்செப்டன்ஸ்ல அந்த இசிஜி வந்து நம்ம அக்செப்ட் பண்ணணும். ஸோ இங்க ஒன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா ஃபில் ஆயிடும். இங்க நீங்க இந்த பர்டிகுலர் டேட் மட்டும் பார்த்துட்டு நீங்க கோ பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா
நீங்க என்ன டெஸ்ட் இப்போ இசிஜி டெஸ்ட் ரைஸ் பண்ணதும் உங்களுக்கு இங்க லிஸ்டாவே ஷோ ஆகும். நீங்க என்ன பண்ணா இது செக் பாக்ஸ் கிளிக் பண்ணிட்டு நீங்க அக்செப்ட் பேஷன் கொடுத்தீங்கன்னா இந்த ஒரு பாப்பப் வரும். இங்க வந்து நீங்க சேவ் பண்ணீங்கன்னா ஸோ அந்த இசிஜி டெஸ்ட்டும் அக்செப்ட் ஆகிடும். ஸோ இதுதான் கலெக்ஷன் ஏரியால. ஸோ இதுல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் என்ன பண்ணுங்க, நீங்க சாம்பிள் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க, இந்த ஆன்லைன் கொஸ்டின் ரேசிங் ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா ஹோம் மெனுல சாம்பிள் கலெக்ஷனும் ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா பேஷண்ட் அக்செப்டன்ஸும் ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க என்ன பண்ணல, இப்போ டைரக்டாவே நீங்க இங்க ஆன்லைன் கொஸ்டின் வந்து டெஸ்ட் ரைஸ் பண்ணதுக்கு அப்புறமா டைரக்டா இங்க சாம்பிள் கலெக்ஷன் போயிட்டு நீங்க இங்க பேஸ்ட் பண்ணி பார்கோட் ஜெனரேட் பண்ணிடலாம். ஸோ நீங்க மறுபடியும் ஹோம் மெனுல வந்து இது கிளிக் பண்ற மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன் இது தேவை இருக்காது. ஸோ இதுல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா சாம்பிள் கலெக்ஷன்ல? அது எப்படின்னு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ ஒரு வாட்டி நான் பை மிஸ்டேக் இது சேவ் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன பண்ண இன்னொரு வாட்டியும் அவங்க இங்க நெட் கனெக்ஷனால வந்து சேவ் ஆயிடும். நெக்ஸ்ட் டைம் மறுபடியும் அதே இன்னொரு வாட்டி அவங்க ரைஸ் பண்ணிட்டாங்கன்னா பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் பின் நம்பருக்கு 2 வாட்டி ரைஸ் ஆயிருக்கும். சப்போஸ் அந்த மாதிரி இப்போ மிஸ்டேக் ரைஸ் ஆயிடுச்சுன்னா ஸோ இப்போ வரல, அது நம்ம முன்னாடி கேம்ப்ல இந்த மாதிரி வந்துச்சு. இப்போ நம்ம வந்து அதை சரி பண்ணிருக்கோம். சப்போஸ் இன்கேஸ் இந்த மாதிரி 2 வாட்டி இதே மாதிரி இன்னொரு டெஸ்டிங் ரைஸ் ஆயிருந்துச்சுன்னா நீங்க இது மட்டும் செலக்ட் பண்ணணும். இது ஒண்ணு மட்டும் செலக்ட் பண்ணிட்டு நீங்க சேவ் பண்ற மாதிரி சேவ் பண்ணணும். இன்னொரு கம்ப்ளீட் பெட் கவுண்ட் அதுவும் இங்க வந்திருக்கும், அதுவும் நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா அந்த இதுக்கு 2 கம்ப்ளீட் பெட் கவுண்ட் 2 பார்கோட் ஜெனரேட் ஆகும். அந்த டூப்ளிகேட்டா ஆமா, இது யூனிக்கா மட்டும் கிளிக் பண்ணி நீங்க சேவ் பண்ணணும். ஸோ இது பண்ணதுக்கு அப்புறம் பேஷண்ட் அக்செப்டன்ஸ்ல இங்க இசிஜிக்கு நம்ம அக்செப்ட் பண்ணணும். ஆமா சார், அதுவும் ஆட் பண்ணிக்கலாம் சார். அது எப்படின்னா சப்போஸ் புக் மார்க் நீங்க செலக்ட் பண்ணீங்க, சப்போஸ் எக்ஸ்ட்ராவா இப்போ டாக்டர் வந்து நீங்க லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் இல்ல ஸ்பீட் தைராய்டு ப்ரொஃபைல் மாதிரி டெஸ்ட் நீங்க ரைஸ் பண்ணணும்னு சொல்றாங்கன்னா நீங்க இங்கே இந்த மேல பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் குரூப்ல இங்க இருக்கு. ஸோ இங்கே நீங்க பாத்தீங்கன்னா ஃப்ரீ தைராய்டு, நீங்க ஃப்ரீ கிளிக் பண்ணாலே ஃப்ரீ தைராய்டு ப்ரொஃபைல் டெஸ்டிங் டாப் டவுன்ல ஷோ ஆகும். ஸோ இது கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா செலக்ட் ஆகும். ஸோ அதே மாதிரி இப்போ லிவர் ஃபங்க்ஷன்ல டெஸ்ட் டைப் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா இங்க கீழே வந்துடும். இது செலக்ட் பண்ணாலே நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்க டெஸ்ட் டைப் பண்ணாலே இங்க டாப் டவுன்ல வரும். அதை செலக்ட் பண்ணிட்டு நீங்க இங்க ரைஸ் பண்ணுங்க சார். இப்போ சப்போஸ் யூரிக் ஆசிட், சீரம் கால்சியம், இந்த மாதிரி கால்சியம் டெஸ்ட் அந்த மாதிரி தான் இங்க செலக்ட் பண்ணிட்டு இங்க சேவ் பண்ண. ஸோ வந்து சேவ் பண்ணிட்டு டெஸ்ட் வந்து ரைஸ் ஆயிடும். இங்க வந்து சாம்பிள் கலெக்ஷன்ல ஸோ அந்த டெஸ்ட்டுக்கான பார்கோட் வந்து ஜென்ரேட் ஆகும். இங்க வந்து நீங்க எல்லா டெஸ்ட்டும் செலக்ட் பண்ணிட்டு இப்போ இங்க பாத்தீங்கன்னா இது எல்லாருமே பயோகெமிஸ்ட்ரியில வரும். சாம்பிள் ஒரே சாம்பிள் டைப் தான் சீரம். ஸோ அதனால இது 3 டெஸ்ட்டுக்குமே ஒரே பார்கோட் தான் ஜென்ரேட் ஆகும். சேவ் பண்ணா
அந்த 3 டெஸ்ட்டுக்குமே ஒரே பார்கோட் தான் ஜெனரேட் ஆயிருக்கு. ஒரே பார்கோட் தான். டியூப் அதான் சாம்பிள் கலெக்ஷன் வந்து இவ்வளவுதான். இப்போ நெக்ஸ்ட் வந்து இன்வெஸ்டிகேஷன் மாடியூல் உங்களுக்கு அது எப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அது லேப் டெக்னீஷியன்ஸுக்கு